க்ளீன் பண்ணிவிட்டு பச்சரிசி மாவு கோலம் போட்டு பிள்ளையாரை கொண்டு போய் வெளியில் வச்சு அவருக்கு சாமி ஸ்லோகம் சொல்லி பாட்டு பாடி தூப தீபார்த்தனை எல்லாம் காமிச்சு அவரை வந்து உட்கார வச்சாச்சு. சாமி ரூமில் எடுத்துகிட்டு வரும்போதே பார்த்திங்கன்னா முக்காலி போட்டு ஒரு மணப்பலகை போட்டு அது மேலே வந்து பட்டு துணி போட்டு அதுக்கு மேலே நான் முக்காலி ஒன்று வச்சுருந்தேன். சலங்கை முக்காலி எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான முக்காலி. அதில் அவரை உட்கார வச்சாச்சு. நான் வாங்கிட்டு வந்த பிள்ளையார் பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை விநாயகர் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அவருக்கு ஒரு பொண்ணு ரெடி பண்ணோம் இல்லைங்க, நம்ம வீட்டில் ஆல்ரெடி இருந்த பிள்ளையாரையே ரெடி பண்ணியாச்சு. இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம வந்து மஞ்சள் பிள்ளையார் வந்து டக்குன்னு வைக்கணும், ஒரு 10 நிமிஷம் தான் இருந்தது, அந்த டைம்குள்ளே வைக்கணும் அப்படிங்கிறதுனால டக்குன்னு செஞ்சாச்சு. இந்த வீடியோ நான் எடுக்கணும்னு நினச்சேன், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எடுக்க முடியல. அடுத்தது ஏதாவது ஒரு vlogல கண்டிப்பாக நான் இதை வந்து ஷேர் பண்ணுறேன். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் டைம்லையோ ஃபெஸ்டிவல் டைம்லையோ நான் அவரை பிடிக்கிறது எப்படி அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். அன்றைக்கி த டே அப்படி தான் போச்சு. அடுத்த நாள்